ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒரு அட்டகாசமான சுவையில் வித்தியாசமாக கொத்தமல்லி வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ வாஷ் பண்ண அரிசி பருப்பும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம். 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி சாரில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யும் நான் எண்ணெயும் 2 கலந்து 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் இதை நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பொங்கல் செய்ய ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான வெண்பொங்கல். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி வெண்பொங்கல். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், அருமையான சூப்பரான கொத்தமல்லி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.